Fifth sum, a flagpole h meters is on the top of a hemispherical dome of radius r meters. A man is standing 7 meters away from the dome, seeing the top of a pole at an angle 45 degree and moving 5 meters away from the dome and seeing the bottom of the pole at an angle 30 degree. Find the height of the pole and radius of the dome. So ஒரு hemispherical dome கொடுத்துருக்காங்க and அதோட radius வந்து r மீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அந்த hemispherical dome மேலே ஒரு flagpole இருக்குது, அதோட height வந்து h மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பர்சன் அந்த hemispherical domeலேருந்து 7 meters பின்னாடி தள்ளி அந்த flagpoleோட டாப்பை பார்க்குறாரு at an angle of 45 degree and கொஞ்ச நேரம் கழித்து 5 meters மறுபடியும் பின்னாடி போய் அந்த flagpoleோட பாட்டமை பார்க்குறாரு at an angle of 30 degree. ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது height of the pole and radius of the dome. அதாவது இந்த போலோட ஹைட் என்னன்றதை கேட்டிருக்காங்க, இந்த டூமோட ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம எப்பொழுதுமே இந்த ஸ்மாலர் ஆங்கிள் உள்ள ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் BCE அதோட ஆங்கிள் பார்த்திங்கன்னா 30 டிகிரி. ஸோ tan ரேஷியோ எடுத்துக்கலாம். tan ரேஷியோ என்ன தெரியும்? tan theta is equal to opposite by adjacent. இங்கே ஆங்கிள் வந்து நம்மளுக்கு வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து என்னது BC பை அட்ஜசன்ட் வந்து CE. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதுதான் அட்ஜசன்ட் சைடு. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா CE. நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணி CD ப்ளஸ் DEன்னு எழுதிக்கலாம். ஸோ tan 30 டிகிரி என்ன நம்மளுக்கு தெரியும்? 1/√3 இஸ் ஈக்குவல் டு BC வந்து என்னது R. ஸோ R டிவைடட் பை CD வந்து நமக்கு என்ன தெரியும்? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா R. ஏன்னா ஹெமிஸ்பிரிக்கல் டூமோட ரேடியஸ் வந்து R. ப்ளஸ் இங்கே ஒரு 7 இருக்குது அண்ட் இங்கே ஒரு 5 இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஆட் பண்ணனா R ப்ளஸ் 7 ப்ளஸ் 5. ஸோ 1/√3 இஸ் ஈக்குவல் டு R பை R ப்ளஸ் 12. ஸோ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணனா R ப்ளஸ் 12 வந்து ஈக்குவல் டு கன்சைட் வரப்போ நியூமரேட்டரில் வந்துடும் அண்ட் இந்த √3 Rன்னு கிடைக்கும். ஸோ ஆர் டேர்ம்ஸ் ஒரு சைடில் வச்சுட்டு அண்ட் நம்பர் ஒரு சைடில் வச்சுக்கலாம். ஸோ √3 R இந்த R அந்த சைடு போகிறப்ப மைனஸ் ஆகிடும் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ √3யோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.732. 1.732 R மைனஸ் R இஸ் ஈக்குவல் டு 12. 1.732 R மைனஸ் R வந்து 0.732 R is equal to 12. So அப்போ R is equal to 12 divided by 0.732. R is equal to 16.39 meter. Radius of the dome கண்டுபிடிச்சாச்சு. R is equal to 16.39 meter. Next நம்ம வந்து height of the pole என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ACD ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ACD. ஸோ இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா AC டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து CD. ஸோ tan 45 டிகிரி நம்மளுக்கு ஒன்றுன்னு தெரியும் இஸ் ஈக்குவல் டு AC வந்து AC பாருங்கள் இங்கே, அதாவது AB ப்ளஸ் BC தான் இந்த AC. ஸோ AB வந்து என்னது H அண்ட் BC வந்து R. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். H ப்ளஸ் R டிவைடட் பை CD வந்து பாருங்கள் இந்த R ப்ளஸ் ஒரு 7. அப்போ R ப்ளஸ் 7. ஸோ இந்த R ப்ளஸ் 7 ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ R ப்ளஸ் 7 நியூமரேட்டரில் கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு H ப்ளஸ் R. இந்த R கேன்சல் ஆகிடும் அண்ட் ரிமைனிங் நம்மளுக்கு கிடைக்கிறது H இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ யூனிட்ஸ் எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்கனால இதுவும் மீட்டர் தான். ஸோ H is equal to 7 meter. Therefore, height of the pole is equal to 7 meter. This is the first subdivision. Radius of the dome is equal to 16.39 meter. Sixth sum, the top of a 15 meter high tower makes an angle of elevation of 60 degree with the bottom of an electronic pole and an angle of elevation of 30 degree with the top of the pole. What is the height of the electronic pole? Question என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஹை டவர் அண்ட் ஒரு எலக்ட்ரானிக் போல் கொடுத்துருக்காங்க. இந்த ஹை டவரோட
ஹைட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 15 மீட்டர். இந்த எலக்ட்ரானிக் போலோட பாட்டம்லேருந்து இந்த டவரோட டாப்பை பார்க்குறாங்க. அட் அன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அட் அன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி வித் தி பாட்டம் ஆஃப் அன் எலக்ட்ரானிக் போல். ஸோ அதுதான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் அன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் 30 டிகிரி வித் தி டாப் ஆஃப் தி போல். ஸோ டாப் ஆஃப் தி போல்லேருந்து அந்த டவரோட டாப்பை பார்க்குறாங்க. அட் அன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி. ஸோ இப்போ என்ன நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி எலக்ட்ரிக் போல். அதாவது இதோட ஹைட் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிளை நேம் பண்ணிக்கலாம், ஏ பி சி டி அண்ட் இ. ஸோ ஃபஸ்ட்டு எந்த ட்ரையாங்கிள் எடுக்கலான்னு பாருங்கள். இங்கே 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஏபிஇன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அண்ட் ஏசிடின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ நம்ம ஏசிடி ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் தெரியும் அண்ட் ஒரு டிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம அதர் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதனால் ட்ரையாங்கிள் ஏசிடி எடுத்துக்கலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏசிடி, ஸோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து என்னது ஏசி பை அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து சிடி. tan 60 டிகிரி வந்து √3 நமக்கு தெரியும். ஏசியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 15 டிவைடட் பை சிடி. ஸோ √3 சிடி இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ √3யோட வேல்யூ எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியும் 1.732. ஸோ அதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்துட்டு டிவைட் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு சிடி இஸ் ஈக்குவல் டு 8.6605 மீட்டர். நெக்ஸ்ட் அடுத்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிஇ ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஸோ 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து ஏபி டிவைடட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து பிஇ. tan 30 டிகிரியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 1/√3ன்னு தெரியும். இஸ் ஈக்குவல் டு ஏபி ஆஸ் இட் இஸ் எழுதிக்கலாம். இந்த பிஇயும் அண்ட் இந்த சிடியும் ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால் நம்ம இந்த சிடியோட வேல்யூயை எழுதிக்கலாம் 8.6605 since BE is equal to CD. அப்போ இதை cross multiply பண்ணனா 8.6605 is equal to √3 ABன்னு கிடைக்கும். ஸோ √3யோட வேல்யூ நம்மளுக்கு 1.732ன்னு தெரியும். அப்போ 8.6605 divided by 1.732 டிவைட் பண்ணனா ஏபியோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு 5 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ கொஷினில் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறது ஹைட் ஆஃப் தி எலக்ட்ரிக் போல், அதாவது இந்த இடின்ற டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடி எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, இப்போ இந்த டவரோட ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 15 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இந்த டிஸ்டன்ஸ் ஏபி எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 5 மீட்டர். இங்கே பாருங்கள், இந்த பிசியும் இந்த இடியும் ரெண்டும் சேம் தான், ஒரே டிஸ்டன்ஸ் தான். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரிக் போலோட ஹைட் இடி எப்படி கண்டுபிடிக்கலாம், இடி இஸ் ஈக்குவல் டு height of the tower minus AB. So height of the tower வந்து 15 meter minus AB ஓட distance வந்து 5 meter. So அப்போ separate பண்ணனா நமக்கு 10 மீட்டர்னு கிடைக்கும். So ED is equal to 10 meter. Therefore height of the electric pole is equal to 10 meter. Seventh sum, a vertical pole fixed to the ground is divided in the ratio 1:9 by a mark on it with the lower part shorter than the upper part. If the two parts subtend equal angles at a place on the ground which is 25 meter away from the base of the pole, then what is the height of the pole? So question என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு vertical pole இருக்குது and அந்த vertical pole வந்து ரெண்டா டிவைட் பண்ணுறாங்க. இந்த ரேஷியோ ஆஃப் 1:9ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து லோயர் பார்ட் வந்து கம்மியாகவும் அப்பர் பார்ட் கொஞ்சம் அதிகமாகவும் பிரிச்சுருக்காங்க. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, நம்ம ரேஷியோவில் எழுதலாம். ஸோ கீழே வந்து 1 அண்ட் மேலே வந்து 9 ரேஷியோவில் பிரிச்சுருக்காங்க. ஸோ ரேஷியோன்றப்ப நம்ம வந்து தனித்தனியாக எழுதுகிறப்ப ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். நான் இங்கே எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுறேன். ஸோ இது 1x, இது 9x. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரெண்டு பார்ட்டுமே சப்ஸ்டன்ஸ் ஈக்குவல் ஆங்கிள் அட் அ பிளேஸ் ஆன் தி கிரவுண்ட் விச் இஸ் 25 மீட்டர் அவே ஃப்ரம் த பேஸ் ஆஃப் தி போல். ஸோ போலோட பேஸ்லேருந்து அந்த கிரவுண்ட் பாயிண்ட் வந்து 25 மீட்டர் அவேயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சப்ஸ்டன்ஸ் ஈக்குவல் ஆங்கிள்னால் இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருந்தால்
இந்த ஆங்கிளும் தீட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரே ஆங்கிள்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி போல். ஸோ இப்போ நம்ம இந்த டோட்டல் ஹைட் ஆஃப் தி போல் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சம் சால்வ் பண்ணணுன்னா நமக்கு ஆங்கிள் பைசெக்டர் தியரம் என்னன்னு தெரியணும். அது ஜியோமெட்ரியில் இன்டெப்த்தாக படிப்போம். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்லைனாக நான் சொல்கிறேன். ஸோ ஆங்கிள் பைசெக்டர்னால் என்னென்னா, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் வந்து 2 தீட்டான்னு வச்சுங்க. ஸோ இப்போ ஒரு லைன் வந்து பெர்பெண்டிகுலராக அந்த ஆங்கிளை டிவைட் பண்ணுது, அதாவது தீட்டா அண்ட் தீட்டா ஈக்குவல் ஆங்கிளை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த ஆங்கிள் பைசெக்டர் இந்த ரேஷியோ எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஏ பி சி அண்ட் டின்னு நேம் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏடி தான் ஆங்கிள் பைசெக்டார்னு சொல்லுவோம். பிகாஸ் இதுதான் இந்த ஆங்கிள் ரெண்டும் ஸ்ப்ளிட் பண்ணதுன்றதுனால இது ஆங்கிள் பைசெக்டார்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது ரேஷியோ ஃபார்மெட்டில் எப்படி எழுதுவோன்னா, ஸோ ஆங்கிள் பைசெக்டார் ரேஷியோ எப்படி எழுதுவோன்னா, இந்த லைன் ஏபி divided by இந்த லைன் AC is equal to BD by DC. BD by DC. ஸோ இப்படி தான் ஆங்கிள் பைசெக்டார் ரேஷியோ நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். சேம் இதை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இந்த ட்ரையாங்கிளை நம்ம நேம் பண்ணிக்கலாம் A B C and D. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏசின்றது தான் ஆங்கிள் பைசெக்டார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ADB. ஸோ இதில் வந்து என்னது, ஏசி தான் ஆங்கிள் பைசெக்டார். ஸோ அப்போ இதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், அதாவது இந்த AB divided by AD is equal to BC divided by CD. ஸோ அது இந்த ட்ரையாங்கிளை இங்கே டில்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எழுதுன ரேஷியோ ஃபார்மெட்டில் AB divided by AD is equal to BC divided by CD. ஸோ இப்போ வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நமக்கு AB தெரியாது, அது ஆஸ் இட் இஸ் எழுதிக்கலாம். அண்ட் AD வந்து 25 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 25 is equal to BC வந்து பார்த்தீங்கன்னா 9x அண்ட் CD வந்து 1x. ஸோ இந்த x கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 25 ஈக்குவல் டு அந்த சைடு போகிறப்ப நியூமரேட்டரில் வந்துடும். ஸோ அப்போ AB is equal to 9 into 25. ஸோ 9 into 25 வந்து 225. யூனிட்ஸ் வந்து மீட்டரில் கொடுத்துருக்கனால நம்ம மீட்டர்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ஏபி கண்டுபிடிச்சாச்சு. ஏபி வந்து 225 மீட்டர். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த வெர்டிக்கல் போலோட ஹைட், அதாவது இந்த பிடியோட டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு ரெண்டு சைடோட டிஸ்டன்ஸ் தெரியும். அப்போ மூணாவது சைடு டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ யூஸிங் பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் என்ன நம்மளுக்கு தெரியும், hypotenuse square is equal to sum of squares of the other two sides. அதாவது hypotenuseன்றது என்னது இங்கே AB. So AB square is equal to sum of squares of the other two sides, which is BD square plus AD square. So AB ஓட distance நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 225. So 225 square is equal to BDன்றது என்னது, இந்த BC plus CD, which is 9x plus 1x. அப்போ எவ்வளோ கிடைக்கும், 10x the whole square plus AD வந்து 25. ஸோ 25 ஸ்கொயர். ஸோ 225 ஸ்கொயர் பண்ணனா நமக்கு 50625ன்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு இந்த 10x தி ஹோல் ஸ்கொயர் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, 100x ஸ்கொயர் ப்ளஸ் 25 ஸ்கொயர் வந்து 625. ஸோ எக்ஸ் டேர்ம் ஒரு சைடில் வச்சுட்டு நம்பர் டேர்ம் அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 50625 625 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போகிறப்ப நெகட்டிவ் ஆகிடும். ஸோ மைனஸ் 625. 100x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது மைனஸ் பண்ணனா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 50,000 கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இந்த 100 அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ டினாமினேட்டரில் கிடைக்கும். ஸோ டிவைட் பண்ணனா நமக்கு 2 0 போயிடும். அப்போ ரிமைனிங் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 500ன்னு கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப என்ன கிடைக்கும், இந்த 500 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம், 100 into 5ன்னு எழுதலாமா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 வந்து 10 அண்ட் ரிமைனிங் வந்து 5 ரூட் அப்படியே ஆஸ் இட் இஸ் எழுதிடலாம்.
ஸோ இந்த எக்ஸ் டேர்ம் அதாவது இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ இந்த 9ஓட நம்ம ப்ராடக்ட் பண்ணிட்டோன்னா இந்த பிசியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றது தெரியும். ஸோ 9 × 10√5 இஸ் ஈக்குவல் டு 90√5. அண்ட் அகெயின் இங்கேயும் நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். இன்ட்டு 10√5 பண்ணனா நமக்கு 10√5 தான் கிடைக்கும். ஸோ நம்மளை கேட்டிருக்கிறது இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பிடி, அதாவது பிசி ப்ளஸ் சிடியை தான் கேட்டிருக்காங்க. ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் சிடி. ஸோ பிசி நம்ம இப்போ எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 90√5 அண்ட் சிடி வந்து 10√5. ஸோ ஆட் பண்ணனா நமக்கு 100√5 கிடைக்கும். ஸோ யூனிட் வந்து மீட்டரில் கொடுத்ததுனால நான் மீட்டர்னு போட்டிருக்கேன். ஸோ therefore height of the vertical pole is 100√5 meter. 8th sum. A traveler approaches a mountain on highway. He measures the angle of elevation to the peak at each milestone. At 2 consecutive milestones, the angles measured are 4 degree and 8 degree. What is the height of the peak if the distance between consecutive milestones is 1 mile? ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மவுண்டன் இருக்குது அண்ட் ஒரு பர்சன் வந்து அந்த மவுண்டனோட டாப்பை பார்க்குறாரு அட் 2 டிஃப்ரெண்ட் மைல்ஸ்டோன்ஸ். ஸோ அந்த 2 மைல்ஸ்டோன்னு பார்த்தீங்கன்னா உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1 மைல்னு கொடுத்துருக்காங்க. அந்த பர்சன் வந்து ஃபஸ்ட் மைல்ஸ்டோன்லேருந்து அந்த மவுண்டனோட டாப்பை பார்க்குறாரு அட் அன் ஆங்கிள் ஆஃப் 4 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு மறுபடியும் அந்த மவுண்டனோட டாப்பை பார்க்குறாரு. அப்போ ஆங்கிள் வந்து 8 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ கிட்ட போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போவோம். ஸோ இந்த ட்ரையாங்கிளை நம்ம நேம் பண்ணிக்கலாம் ஏ, பி, சி அண்ட் டி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கம்மியான ஆங்கிள் உள்ள ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அதாவது அந்த 4 டிகிரி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏ, பி, டி. ஸோ tan 4 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து ஏபி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து பிடி. இந்த பிசியோட டிஸ்டன்ஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ண. tan 4 டிகிரி வந்து ஆல்ரெடி கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.0699 இஸ் ஈக்குவல் டு ஏபி வந்து தெரியாது, நம்ம ஆஸ் இட் இஸ் எழுதலாம். பை பிடின்றது என்னது? இந்த பிசி ப்ளஸ் இந்த சிடி, அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகிறப்ப நியூமரேட்டரில் வரும் 0.0699 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு ஏபி. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணனா 0.0699 எக்ஸ் ப்ளஸ் 0.699 ஈக்குவல் டு ஏபி. ஸோ இது ஃபர்தராக சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது ஈக்குவேஷன் 1 டேர்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஆங்கிள் வந்து 8 டிகிரி. tan 8 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து ஏபி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி. ஸோ tan 8 டிகிரி வந்து 0.1405 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0.1405 இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிசி வந்து நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸ் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகிறப்ப நியூமரேட்டரில் கிடைக்கும். அப்போ 0.1405 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி. ஸோ இப்போ நம்மளுக்கு ஏபியோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு. அண்ட் இது ஈக்குவேஷன் 2 நம்ம டேர்ம் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷன் 2 எடுத்து இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் 2 இன் ஈக்குவேஷன் 1. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணனா நமக்கு 0.0699 எக்ஸ் ப்ளஸ் 0.0699 இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏபிக்கு பதிலாக நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் 0.1405 எக்ஸ். ஸோ எக்ஸ் டேர்ம் ஒரு சைடில் வச்சுக்கிட்டு நம்பரை இன்னொரு சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ 0.0699 இஸ் ஈக்குவல் டு 0.1405 எக்ஸ் minus 0.0699x. So 0.699 is equal to, so subtract பண்ணனா நமக்கு 0.706x கிடைக்கும். ஸோ அப்போ டிவைட் பண்ணனா 0.0699 divided by 0.0706. ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 0.99 கிடைக்கும்.
ஸோ யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா மைலுன்னு கொடுத்துருக்கனால ஸோ இதுவும் மைல் தான். அப்போ எக்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.99 மைல். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் தி ஹைட் ஆஃப் தி பீக். ஸோ அதாவது இந்த ஏபியோட டிஸ்டன்ஸ் தான் நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ ஏபியோட டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ கிடச்சிருக்க அந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம எய்தர் ஈக்குவேஷன் 1 ஆர் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அந்த எக்ஸோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணனா நம்மளுக்கு ஏபியோட டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ நான் ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஈக்குவேஷன் 2 என்னென்னு கொடுத்துருக்காங்க? ஏபி இஸ் ஈக்குவல் டு 0.1405 எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணனா 0.1405 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ நம்ம எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 0.99. ஸோ ப்ராடக்ட் பண்ணனா நமக்கு 0.139 கிடைக்கும். ஸோ யூனிட் வந்து மைல். Therefore height of the peak is equal to 0.139 mile.